அமெரிக்காவின் வடக்கு கரோலினா, தெற்கு கரோலினா உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக பனிப்பொழிவு ஏற்பட்டு முற்றிலும் பனி பிரதேசமாகவே மாறிப்போய் உள்ளது. மோசமான வானிலை நிலவி வரும் நிலையில் அமெரிக்காவில் வசித்து வரும் தமிழர்கள் இந்த பனிப்பொழிவு பற்றி சொல்வதென்ன பார்க்கலாம். குளுக்கோஸ் பவுடரை கொட்டிவிட்டது போல வீதியெங்கும் தேங்கி கிடக்கும் பனிப்படுகை. ததும்பிய நீர்த்துளிகள் ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃப்ரீசர் பாக்ஸுக்குள் படிந்து இறுக்கி போனது போல வெண்கம்பியாய் காட்சியளிக்கும் பனித்துளி. இது என்ன பெரிய அளவில் செய்யப்பட்ட தூத்துக்குடி மக்ரூனா என வியப்பு கொள்ள செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்ட பனிச்சிற்பங்கள். கிறிஸ்துமஸ் முடிந்து 1.5 மாதம் கழிந்து விட்டதா என கேட்க தூண்டும் அளவிற்கு பனி படர்ந்த மரங்கள் எல்லாமே கிறிஸ்துமஸ் மரங்கள் போல காட்சியளிக்கின்றன. யாரை இழந்ததோ பாவம் வெள்ளை சேலையை அணிந்து கொண்டு அதன் முந்தானையை ஊர் முழுக்க விரித்து வைத்த வான் மகள். வான் மேகங்கள் கூட கரைபடியலாம். ஆனால் வெள்ளாவிக்கல் வைத்து சலவை செய்யப்பட்ட மேகங்கள் தரையிறங்கி சாண்டா கிளாஸின் வருகைக்காக தயார் செய்யப்பட்ட இடம் போன்றதொரு அரிய காட்சி, அற்புத காட்சி. ஒரு நாளைக்கு டன் கணக்கில் தேங்கிய பனிக்குப்பையை இரவில் அகற்றிய போதும் மறுநாள் அதே அளவிற்கு பொழியும் பனிமழை. மரம், செடி, கொடிகளின் பசுமையையும் மறைக்கும் விதமாக அதன் மீது பருத்தி பஞ்சு போல படர்ந்த பனி மூட்டைகள். நீங்கள் பார்க்கும் இந்த ஆச்சரியம் மிகுந்த காட்சிகள் எல்லாம் காஷ்மீரோ, ஹங்கேரியோ, நாகானோ நகரோ அல்லது ஆஸ்திரேலியாவின் சால்பர்க் நகரோ இல்லை. அதிதீவிர பனிப்பொழிவால் பனி மூட்டைகளின் மூழ்கும் அளவிற்கு காணப்படும் இது அமெரிக்காவின் கிழக்கு, தென்கிழக்கு மற்றும் மத்திய மேற்கு பகுதிகள். கொட்டும் பனிமழையும் அதன் ரம்மிய காட்சிகளையும் பார்க்கும்போது இப்படி ஒரு இடத்தில் வாழ்ந்தாக வேண்டும் என்கிற எண்ணம் எழுந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லைதான். பொதுவாக மனிதனை பொறுத்தவரை 20 டிகிரி செல்சியஸிற்கு கீழ் வெப்பநிலை இருந்தால் அது உடல்நிலைக்கு ஆபத்து. அதுவே 10 டிகிரி செல்சியஸிற்கு கீழே குறைந்தால் இதய துடிப்பு சீர்குலைவு ஏற்பட வாய்ப்பு. ஆனால் இங்கு நிலவுவதோ 0வையும் தாண்டி -11 டிகிரி குளிர். அமெரிக்காவில் வடக்கு கரோலினா மற்றும் தெற்கு கரோலினா மாகாணங்களில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு -11 டிகிரி செல்சியஸ் நீடிப்பதுதான் மக்களை குளிரில் வாட்டி வதைத்து வருவதாக கூறுகிறார் அமெரிக்காவிலிருந்து நமது செய்தியாளர் முத்துக்குமார் முருகேசன். கடந்த ஒரு 14-15 வருஷங்கள் இல்லாத அளவுக்கு உண்டான பனிங்கிறது ஒரு 10-11 இன்ச்சினுடைய பனி முழுசா சார்லட் நகர்ல இருக்குது. அனைத்து தெருக்களும், அனைத்து வீதிகளும் எங்க இருந்தாலும் உள்ளாஞ்சேரிங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய சுனோனுடைய இது எல்லாமே இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி இருக்கிறது. அதனால இங்க இருக்கிற மக்கள் பாதுகாப்புடன் குழந்தைங்களோட சேர்ந்து ஒரு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கடும் பனிப்பொழிவின் காரணமாக கரோலினா மாகாணங்களிலும் விர்ஜீனியா, ஜார்ஜியா, டென்னெசி, புளோரிடா, ஒஹாயோ, டெக்சாஸ் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட பகுதிகளில் பள்ளி, கல்லூரி மற்றும் அலுவலகங்களுக்கு 2 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சார்லட் பகுதியில் 31ஆம் தேதி சனிக்கிழமை தொடங்கி 3 நாட்களுக்கும் மேலாக பனி பெய்து வரும் நிலையில் இது ஆனந்தமாக இருப்பதாக கூறுகிறார் செல்வம். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்கும்.
நாளைக்கு ஸ்கூலில் வந்து எல்லாமே லீவ் சொல்லிட்டாங்க. என் ஆஃபீஸும் வந்து நாளைக்கு ரிமோட்டு தான். ஸோ இது வந்து எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிறவுடைய அந்த வாட்டர் ரிசர்வாயர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ நேற்றுக்கு சனிக்கிழமை காலையில் ஆரம்பித்தது, இன்னும் போயிட்டே இருக்குங்க. இப்போ தான் முடிஞ்சது. ஐ திங்க் காலையில் தான் வந்து விட்டது இந்த ஸ்னோ. எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இங்கே எல்லாம் ஷார்லட்டில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். பசங்களும் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா அங்கே எல்லாமே விளையாடிட்டு இருக்காங்க. விமான நிலையங்கள் முதல் வணிக வளாகங்கள், குடியிருப்புகள் அனைத்திலுமே ஒவ்வொரு நாளும் பனிப்பொழிவு ஏற்பட்டு சுமார் 1 அடி முதல் 2 அடி வரை பனி தேங்கி காணப்படுகிறது. பாருங்க, ஸ்னோ கடத்தல் 13 மணி நேரம் 4.5 இன்ச்சு ஸ்னோ. இது வரலும் காலையில இருந்து 4.5 இன்ச்சு. இதுலயே பாத்தீங்கன்னா பாருங்க 8 இன்ச்சுக்கு இங்க நிக்குது காருக்கு மேல. நம்ம வந்து இதில் பார்த்தோம்னா வந்து தரையில் பார்த்தோன்னு சொல்லி சொன்னோம்னா 1 அடி ஸ்னோ வந்து சாலிடாக உள்ள இருக்கும். எங்கு பார்த்தாலும் வெள்ளை படிந்து காணப்படுவதால் பனிப்பொழிவையும் பனித்தேக்கத்தையும் கண்டு அப்பகுதியினர் கடந்த 1 வாரமாகவே மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஆடிப்பாடி கொண்டாடி வருகின்றனர். இதற்கு மோசமான வானிலையே காரணம் என கூறப்பட்டுள்ளது. தேங்கிய பனியில் குழந்தைகள் விளையாடுவது, பனிக்கட்டிகளை எடுத்து விதவிதமாக வடிவமைப்பது, ஸ்னோ கேமிங் என உற்சாகமாக கழித்து அதனை ரீல்ஸ் அடித்து சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர். குழந்தைகள் விளையாடுவது மட்டுமா? நம் இந்திய தேசத்தின் தேவதைகள் பாரம்பரிய உடையான சேலை அணிந்தாலேயே அம்சமான அழகு. அதிலும் வெண்பஞ்சு தேசமான கரோலினா மாகாணத்தில் நம் நாட்டு பெண்கள் நடனமாடி உற்சாகம் கொண்டனர். மனிதர்கள் மட்டுமல்ல, 5 அறிவு ஜீவனான நாயும் சரி தன் வாழ்நாளில் இப்படி ஒரு நாளை பார்த்ததே இல்லை என பனிப்பொழிவிலும் சற்றும் அசராமல் மனிதர்களாவது கம்பளி போர்வையுடன் தான் உள்ளனர். ஆனால் செல்லப்பிராணிகள் அதுவும் இல்லாமல் பனித்தேக்கத்தை கண்டு வியந்து அங்கும் இங்கும் ஓடி லயித்து வருகின்றனர். தற்போதைக்கு பனிப்பொழிவையும் பனி மூட்டைகளையும் பார்க்கும்போது பார்க்க ரம்மியமாக காட்சியளித்தாலும் இன்னும் 1 வாரத்திற்கு இதே சூழல் நிலவும் என்றும், அதுவே இந்த நிலை மேலும் நீடித்தால் மக்களின் வாழ்க்கை பாதிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. அமெரிக்காவில் நிலவி வரும் இந்த பனிப்பொழிவு காரணமாக அங்கு 1200 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதோடு மின்சாரம் விநியோகிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் எரிசக்தி நிறுவனங்கள் கடும் விரயத்தை எதிர்கொண்டு வருகிறது. இதன் காரணமாக கரோலினா மாகாணங்களில் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு டியூக் எனர்ஜி நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் மிசிசிப்பி, டெனிசி, புளோரிடா பகுதிகளில் உள்ள 1,78,000 வீடுகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரு சில இடங்களில் பனிப்பொழிவு காரணமாக வாகனங்களில் செல்வோருக்கு எதிரே வரும் வாகனங்கள் கண்ணுக்கே புலப்படாத 60க்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாயின. இதையெல்லாம் விட அதிக பனிப்புயல் உறைபனி காரணமாக இதுவரை 15 பேர் உயிரிழந்தும் உள்ளனர். மாலை முரசு செய்திகளுக்காக அமெரிக்க செய்தியாளர் முனைவர் முத்துக்குமார் முருகேசன்,